மூச்சுக்கு 300 வாட்டி எழுதிட்டு இருக்கிறாங்க. ஜெயபிரகாஷ் சகோதரருக்கு விஜய் சங்கீதா வச்சு என்னுடைய முகநூல்ல நான் எதுல தவறான பதிவு நான் போட்டிருக்கேன். எனக்கு நீங்க ஆதாரத்தை எடுத்து கொடுக்கலன்னா அவதூறு வழக்கு முதல்ல உங்க மேல. உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் என்ன பேசிட்டு நீங்க போயிடுவீங்க. நான் மன்னிச்சு விடுறதுக்கு நான் என்ன மகாத்மா காந்தியா நான் கேட்கிறேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, ஆனா வாயை திறந்து அசிங்கமான வார்த்தைகள்லாம் வருது. 200 பேரை திரட்டி என் வீட்டுக்கு என்னை கொளுத்துற அளவுக்குலாம் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, வீரம் இருக்குது. ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லையா. நான் தான் அறிவாளி, நான் தான் பெரிய டான் அரசியல்ல அப்படியெல்லாம் நான் பதிவு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சகோதரர் ஜெயபிரகாஷ் பேசுறாங்க. நீங்களும் போடுங்க, நீங்களும் டான் ஆகுங்க. BNS 356 ஒருத்தர் மேல சமூக வலைத்தளங்கள்ல அவதூறு பரப்பினால் இந்த பிரிவின் கீழ் நாம வழக்கு தொடரலாம். ஆனா இந்த ஈஸ்வரி மேடத்தை சத்தியமணி சொல்றேன், வன்மையாக கண்டிக்கிறோம். மனிதாபிமானம் மிருகத்துக்கு இருக்குது. உன்னை போன்ற மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல. நம்ம சகோதரர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சகோதரர் ஜெயபிரகாஷ் சென்னை சோழிங்கநல்லூர் அப்படின்னு அவரோட ஐடியில இருக்குது. அங்க என்ன பேசிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய வீடியோவுக்கு அவங்க பதில் கொடுத்திருக்காங்க. என்ன வீடியோவுக்கு பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்கள யாரும் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு மே 16ஆம் தேதி முகநூல் மெசேஞ்சர்ல, என்னுடைய ஈஸ்வரி டாக்ஸ் என்ற முகநூல் மெசேஞ்சர்ல ஒரு கொலை மிரட்டல் வருது. ராதிகா அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு கொலை மிரட்டல். அதுல என்ன பேசிருக்காங்க அப்படின்றத ஈஸ்வரி டாக்ஸ் முகநூல்ல நான் பின் பண்ணிருக்கேன். உறுப்புல ஆசிட் ஊத்திடுவான் அப்படின்னு என்ன கொலை மிரட்டல் கொடுத்து அசிங்கசியமான வார்த்தைகள்லாம் பேசி அவங்க அனுப்புன அந்த ஆடியோ மே 16 நினைக்கிறேன். ஆக்சுவலி அனுப்பின ஆடியோவை நான் பார்த்தது லேட்டாக தான் பார்த்தேன். மே 18ஆம் தேதி பார்த்துட்டு என்னுடைய முகநூலில் அந்த ஆடியோ வச்சு அப்படியே ஒரு பதிவு நான் போட்டேன். அந்த ராதிகான்ற மெசேஞ்சரில் அந்த ஐடி அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆடியோவுக்கு நான் ரிப்ளை கொடுக்கல. என்னோட முகநூலில் மோஸ்ட்லி ரிப்ளை யாருக்கும் கொடுக்கறது இல்லை கமெண்ட்ல. மே 18ஆம் தேதி முகநூலில் நான் போட்டுட்டு சைபர் கிரைம் K4 அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டென்ட் எழுதி அவங்க என்னென்ன வார்த்தைகள் பேசினாங்க அதெல்லாம் கண்டென்ட்டா எழுதி ஃபேக் ஐடி நான் கொடுத்துருக்கேன். எனக்கு அவங்கள முன்ன பின்ன தெரியும்னா நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். எனக்கு தெரியாது அவங்கள. அவங்க எனக்கு போட்ட எந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணதில்லை. எனக்கு கமெண்ட் போட்டாங்கன்றது எனக்கு தெரியாது முதல்ல. சரியா? அப்போ நான் எப்போ மனுவை கொடுக்குறேன் K4 போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21/5/2026 அன்னைக்கு நான் K4 போலீஸ் ஸ்டேஷன் சைபர் கிரைம்ல இவங்க மேல கண்டென்ட்டா எழுதி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். எனக்கு CSR காப்பி எப்ப கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே நாள்ல 21/5/2026 எனக்கு CSR காப்பி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதற்கு பிறகு 15/6/2026 அதாவது ஜூன் 15ஆம் தேதி K4 போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபோன் பண்ணி FIR வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு FIR வாங்கிட்டு வந்தேன். அப்ப சொன்னாங்க, மேடம் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, மேடம் ஆமா கண்டுபிடிச்சிட்டோம், எங்க டீமை நாளைக்கு அனுப்புறோம் அப்படின்னு எங்க இன்ஸ்பெக்டர் மேடம் சாந்தி மேடம் சொன்னாங்க. K4 போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க தான் சொன்னாங்க, நாங்க அனுப்புறோம் மேடம், நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்டு கூப்பிடுறோம் விசாரணைக்கு, அப்ப நீங்க வாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ரொம்ப தெளிவா சொன்னேன், அவங்கள சிறைப்படுத்துங்க. நான் குடும்பத்தோட இருக்கிறேன், குழந்தைங்க இருக்கு எனக்கு, என் குடும்பத்தை கொளுத்திடுவேன்னு சொல்றாங்க. 200 பெண்கள் என் வீட்டாண்ட கூடுவேன்னு சொல்றாங்க. பிறப்பு உறுப்புல ஆசிட் ஊத்திடுவேன்னு சொல்றாங்க. அது போக அரசியல் கட்சி தலைவரோட என்னை வச்சு பேசியிருக்காங்க, திருநங்கை மாதிரி இருக்குன்னு பேசியிருக்காங்க. அதனால அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், சட்டப்படி நான் சந்திக்கிறேன், சிறைப்படுத்திடுங்க மேடம், ரிமாண்ட் பண்ணிடுங்க உடனடியாக அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் காண்டாக்ட் பண்ணல. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து நான் K4 போலீஸ் ஸ்டேஷனில் காண்டாக்ட் பண்ணவே இல்லை. அவங்கள தான் எனக்கு FIR போட்ட பிறகு கூப்பிட்டாங்க. அதற்கு பிறகு ஜூலை 8ஆம் தேதி இந்த மாதம் 8ஆம் தேதி காலையில் K4 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு சாந்தி மேடம் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாங்க. குற்றவாளி கண்டுபிடிச்சாச்சு மேடம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், மேடம் நான் என்ன பண்ணணும்னு, வேணும்னா நீங்கள் பாருங்கன்னு சொன்னாங்க. நான் உடனடியாக என்னோட வழக்கறிஞரை கூப்பிட்டுக்கிட்டு என்னோட நண்பரை கூப்பிட்டுட்டு K4 போலீஸ் ஸ்டேஷன் நான் போனேன்.
அதற்கு முன்னாடியே அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ண. ஊர்க்காரங்க வந்திருக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் தலையாரியிலேருந்து ஊர்க்காரங்க வந்திருக்காங்க. கட்சிக்காரங்க யாருமே வரல, தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்த யாருமே வரல. நான் போன உடனே என் காலையும் விழுந்து அழுதாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைய வந்து காலில் விழ வச்சாங்க. நான் வந்து அதுக்கு ஏத்துக்கல. தயவு செய்து குழந்தை இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுக வந்துருச்சு. அவங்க வெளியில போயிட்டாங்க. சரிங்களா? அதற்கு பிறகு அன்னைக்கே வந்து ஆக்சுவலி வந்து ரிமாண்ட் பண்ணிருக்கணும், இவங்கள கைது பண்ணிருக்கணும், கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கணும். ஆனால் என்னுடைய வழக்கறிஞர் வந்து மனிதாபிமான அடிப்படையில் குழந்தைய பார்த்தா பாவமா இருக்குது மேடம், இந்த லேடியை பார்த்தா பாவமா இருக்கு, ஏதோ விஜய் மோகத்தில் அவங்க பேசிட்டாங்க, அதனால இப்போ நம்ம சிறைப்படுத்த வேண்டாம், விட்டுடுவோம், வழக்கை வந்து நீதிமன்றத்தில் அவங்க சந்திக்கட்டும். ஏன்னா நான் வந்து சோசியல் மீடியாவில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன், பத்திரிகை துறையில் இருக்கேன். இந்த ஒரு லேடி மட்டும் இல்லை, இதை மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட் எனக்கு வருது. ஆண்களும் பெண்களும் தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மூச்சுக்கு 300 வாடி எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களை நான் வந்து மன்னிச்சு விட்டேன் அப்படின்னா தொடர்ச்சியாக வரக்கூடியவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்களுக்கு தைரியம் வருமா வராதா? நான் மன்னிக்க மாட்டேன் சார், இன்னைக்கு வேணா சிறைப்படுத்த வேண்டாம், வழக்கு வந்து நீதிமன்றத்தில் அவங்க சந்திச்சுக்கிட்டோன்னு ஒரு ஷூட் பண்ணிட்டு நான் விட்டாச்சு. சரிங்களா? ஜூலை 8ஆம் தேதி தான் வந்தாங்க. இப்போ நான் விஷயத்துக்கு வரேங்க. இப்போ பேசி பதிவு போட்டார்ல அந்த ராதிகா அப்படின்ற சகோதரிக்கு சப்போர்ட்டா பதிவு போட்ட ஜெயபிரகாஷ் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க, கட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஒருவேளை ராதிகாக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கலாம், தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், முகநூல் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை கட்சி தொண்டர்களாக இருக்கலாம். அவங்க இவர்கிட்ட கோரிக்கை வச்சாங்களாம். இந்த மாதிரி மேட்ரை சொன்ன உடனே அவரு வந்து என்னுடைய வீடியோவை எடுத்து அதில் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.5 நிமிஷம் அவர் பேசியிருக்கிறாரு. ஜெயபிரகாஷ் சகோதரருக்கு நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஒரு பக்கம் கேட்டுட்டு மட்டும் வீடியோ பதிவு பண்ணக்கூடாது. நான் பத்திரிகை துறையில் இருக்கேன், 2 புறமும் விசாரிச்சுட்டு அதற்கு பிறகுதான் நீங்கள் வந்து வீடியோ பதிவு செய்யணும். முதல்ல வந்துட்டு விஜயும் சங்கீதாவும் வச்சு நான் தவறான பதிவு போட்டேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் மேலே அவதூறு வழக்கு நான் போட போகிறேன். நீங்கள் பேசுகிற ஒட்டுமொத்த 4.5 நிமிஷம் வீடியோக்கும் உங்கள் மேலே பல வழக்குகள் நான் போட வைப்பேன். கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன். விஜய் சங்கீதா வச்சு என்னுடைய முகநூலில் நான் எதில் தவறான பதிவு நான் போட்டிருக்கேன். எனக்கு நீங்கள் ஆதாரத்தை எடுத்து கொடுக்கலன்னா அவதூறு வழக்கு முதல்ல உங்கள் மேலே நான் போடுவேன். 2வது, நான் விஜய் சங்கீதா வச்சு தவறாக போட்ட அந்த போஸ்ட்டுக்கு ராதிகா ரிப்ளை கொடுத்துருக்காங்க, தவறுதலாக பேசியிருக்காங்க. நானும் ரிப்ளை கொடுத்தேன்றதை நீங்கள் பேசியிருக்கீங்க. நான் எதில் ரிப்ளை கொடுத்தேன்? மெசேஞ்சரில் கொடுத்தேனா, முகநூலில் கொடுத்தேனா, எதில் கொடுத்தேன்றதை ஆதாரத்தோடு நீங்கள் வெளிப்படுத்தலை அப்படின்னா நிச்சயமாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துவேன், கண்டிப்பாக செய்வேன். அதை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் என்னை பேசிட்டு நீங்கள் போயிடுவீங்க. நான் மன்னிச்சு விடுறதுக்கு நான் என்ன மகாத்மா காந்தியா? நான் கேட்குறேன். மெசேஞ்சரில் அந்த ஆடியோ பார்த்த உடனே சைபர் கிரைமில் கண்டென்ட் ரெடி பண்ணி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நான் ரிப்ளை கொடுத்தேன்னு? அந்த லேடி சொன்னாங்கன்னு ஆதாரத்தை காமிமான்னு சொல்லணுமா வேண்டாமா? அந்த லேடி சொன்னா கூட என்னமா ஆதாரம் இருக்கு, அவங்க என்ன தவறா பேசினாங்கன்ற ஆதாரத்தை என்கிட்ட கொடு, நீங்க கேட்கணுமா வேண்டாமா? அவங்கள முன்ன பின்ன எனக்கு தெரியாது, ஃபோன் நம்பர் ஊர் எதுவுமே தெரியாது. எதுல நான் ரிப்ளை கொடுத்தேன்? மெசேஞ்சர்ல ரிப்ளை கொடுத்தேனா? அந்த ஆதாரத்தை நீங்க எனக்கு சப்மிட் பண்ணணும், பொது தளத்தில் நீங்க வைக்கணும். முதல்ல விஜய் சங்கீதா பற்றி தவறான செய்தி நான் போட்டேன்றதுக்கு எனக்கு ஆதாரம். 2வது, அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்தேன்றதுக்கு எனக்கு ஆதாரம். அடுத்து, நான் பேசுனது எல்லாமே டெலீட் பண்ணிட்டு அவங்க பேசுனது வரைக்கும் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அப்ப அந்த லேடிட்ட நான் என்ன பேசினேன் அப்படின்றத இவர் கேட்டு வாங்கி பார்த்துருக்கணும். அதை பார்க்காம இந்த வீடியோவில் அதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்து, சைபர் கிரைம் அதிகாரிகள் அவங்க வீட்டுக்கு ராமநாதபுரத்துக்கு போயிருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர்கிட்ட நான் ஈஸ்வரி மேடம் காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்ட பிறகும் கூட என்ன சென்னைக்கு வரவழைச்சாங்க, எனக்கு சென்னைக்கு போகிறதுக்கு காசு கூட இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவ, மாற்றுத்திறனாளி குழந்தைய வச்சுட்டு இருக்கிறேன், ஒரு நேரம் சாப்பாடு கூட வழி இல்லை, அப்படி கூட இவங்க என்னை விடாம சென்னைக்கு வரவழைச்சி எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொல்றாரு. நான் சொன்ன டேட்டை வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எஃப்ஐஆர் போட்டது ஜூன் 15ஆம் தேதி. இவங்க சென்னைக்கு விசாரணைக்கு வந்தது ஜூலை 8ஆம் தேதி. அப்ப இது எந்த அளவுக்கு அவதூறுன்றத மக்களே நீங்களே பாருங்க. நான் வந்து ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டு அவங்களை எஃப்ஐஆர் போட்டு அவங்க கிட்ட நான் வீரத்தை காமிக்கிறேன்.
நான் வீரமா பேசவே இல்லையே, நீங்க தானே வீரமா பேசுனீங்க. கொளுத்திடுவேன், குடும்பத்தோட கொளுத்திடுவேன், ஆசிட ஊத்திடுவேன், நீ அவங்க கூட படுத்த இவங்க கூட படுத்த என் ஊருக்கு வா தொழில் பண்ணுன்னு நீங்க தானே பேசுனீங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, ஆனா வந்து வாயை திறந்து அசிங்கமான வார்த்தைகள்லாம் வருது. என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, முன்ன பின்ன தெரியாது. ஆனா முகநூல்ல மெசேஞ்சர்ல எனக்கு கொலை மிரட்டல் கொடுப்பாங்களாம். ஆனா ஏழ்மையான குடும்பமா, சாப்பாட்டையே வழி இல்லையா. 200 பேரை திரட்டி என் வீட்டுக்கு வந்து என்னை கொளுத்துற அளவுக்குலாம் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, வீரம் இருக்குது. ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லையா. இவர் பேசுறாரு. அதாவது நான் பெரிய ஆளா ஆவதற்கு இந்த அம்மா வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேனா, இவங்களை வச்சு விளம்பரம் தேடுறேனா அப்படின்னு நம்ம சகோதரர் ஜெயபிரகாஷ் வந்து பேசியிருக்காங்க. அதாவது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, கொலை மிரட்டல் கொடுத்தது அவங்க. அதை எடுத்து என் முகநூல்ல அரசாங்கம் வந்து கூப்பிட்டு கண்டிக்கணும், விஜய் கூப்பிட்டு கண்டிக்கணும் நான் பதிவு போட்டா அவங்கள வச்சு நான் பெரிய ஆளா ஆகிறேனா. நான் வந்து ஈவு இறக்கம் இல்லாத ஒரு மனித மிருகமா. அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகும் அவங்கள ராமநாதபுரத்திலிருந்து இங்கே வரவழைச்சி எஃப்ஐஆர் போட்டேன்றாரு. நான் என்ன சொல்றேன், சகோதரர் ஜெயபிரகாஷ், நீங்க வந்து அண்ணா நகர் K4 போலீஸ் ஸ்டேஷன்ல சாந்தி மேடம் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர். அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க இந்த வழக்கு குறித்து முதல்ல பேசுங்க, விசாரிங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்ற உண்மையை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசணும். ஒரு தரப்பை மட்டும் கேட்டு பேசுறது நியாயம் இல்லை. நான் தான் அறிவாளி, நான் தான் பெரிய டான் அரசியல்ல அப்படியெல்லாம் வந்து நான் பதிவு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சகோதரர் ஜெயபிரகாஷ் பேசுறாங்க. நீங்களும் போடுங்க, நீங்களும் டான் ஆகுங்க, நீங்களும் அரசியல் தலைவராக மாறுங்க. உங்க அண்ணன் முதலமைச்சரான மாதிரி நீங்களும் முதலமைச்சராக வாங்க, பிரைம் மினிஸ்டராக வாங்க. இது ஜனநாயக நாடு, இங்கே எல்லோருக்கும் ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் ஒன்றும் கடவுள் இல்லையா, நான் கடவுள்னு நான் சொல்லவே இல்லைங்க. என் பெயர் ஈஸ்வரி, அதுக்காக நான் வந்து கடவுளை மாற முடியாது. நான் கடவுளே இல்லை, நான் சாதாரண ஒரு மனுஷி. அதனால தான் நீங்கள் கொலை மிரட்டல் விடுத்த உடனே எனக்கு கோபம் வருது, கடவுளாக இருந்தால் கோபம் வராது. அதனால நான் கொண்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன இது அநியாயமா இருக்கு, எனக்கு புரியலையே. அது போக ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மலர், அவங்க கிட்ட இந்த அம்மா போய் பேசினாங்களாம், ராதிகா அம்மா போய் பேசினாங்களாம். அவங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, கட்சிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இந்த அம்மாவோட நம்பரை, ராதிகா அம்மா நம்பரை பிளாக்ல போட்டாங்க. மக்களை நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க, இவங்க பேசின ஆடியோ நம்ம கிட்ட இருக்குது. நான் ரிப்ளை பண்ண எந்த ஒரு ஆதாரமும் அவங்ககிட்ட இல்லை, ஏன்னா நான் பண்ணல. அதனால தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் மலருக்கு இந்த விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சதுனால இவங்க நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம சகோதரர் வந்து மாவட்ட செயலாளருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க இதை வந்து ஆக்ஷன் எடுக்கவே இல்லை, நீங்க எடுக்க போறீங்களா, இல்லை நாங்க வந்துட்டு புஷி ஆனந்த் கிட்ட கொண்டு போகட்டுமா, இல்லை விஜய் கிட்ட கொண்டு போகட்டுமா? கொண்டு போங்க, யாரு வேண்டான்னு சொன்னா. விஜய்கிட்ட என்னங்க, பிரைம் மினிஸ்டர் மோடிட்ட கொண்டு போங்க, கொண்டு போய் கொடுங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுங்க. ஐநா சபை கொண்டு போறீங்களா இந்த மேட்டரை? நான் வேணா சப்போர்ட் பண்ணவா, ரூட்டு சொல்லி தரட்டுமா, எப்படி போகணும்னு சொல்லி தரட்டுமா, ஜெயபிரகாஷ் சகோதரர் சொல்லி தரவா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அந்த ஆடியோல அவங்க என்ன பேசியிருக்காங்க, வரிசையா வந்து விசாரணை எப்படி வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் பார்க்காம தற்கொலை மாதிரி ஒரு வீடியோ பதிவு செய்து நியாயம் கேட்குறீங்களா நீங்க? யார்கிட்ட? புஷி ஆனந்தி விஜய்ட்டும் நல்ல நியாயம் கொடுப்பாங்க உங்களுக்கு. அவங்க நியாயத்தை வாங்கிட்டு என்ன தூக்கி சிறைச்சாலையில் உள்ள வைங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா. அதாவதுங்க, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு, விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய பெண்கள்லாம் எனக்கு கொலை மிரட்டல் கொடுப்பாங்க. நான் வந்து மன்னிச்சு விட்டுடணும் அவங்கள. அவங்க கட்சியில அமைச்சரவையில பங்கெடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு சகோதரர் எனக்கு வந்து நான் ஆபாச படங்களை நடிச்சிருக்கேன் அப்படின்னு பொதுத்தளத்துல கமெண்ட் பண்ணுவாரு. அவரையும் வந்து நான் மன்னிச்சு விட்டுடணும். ஏன்னா நான் மகாத்மா காந்தி பாருங்க, இவங்களெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுறதுக்கு, இவங்களுக்கு திருப்பி வந்து நான் ரிப்ளை கொடுக்கறது இல்லை. எனக்கு நீதிமன்றம் இருக்கு, நான் அதை நம்புறேன். நீங்க என் மேல அவதூற வீசுனீங்கன்னா நான் கடைசி வரைக்கும் நான் போராடுவேன், சட்ட போராட்டம் பண்ணுவேன். அதே மாதிரி சகோதரர் ஜெயபிரகாஷ், உங்களுக்கு தான் அந்த பதிவு. நீங்க பேசின இந்த 4.5 நிமிஷ வீடியோல தொடர்ச்சியாக என் மேல உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு அவதூறு பரப்பியிருக்கீங்க. அதனால கிரிமினல் மற்றும் சிவில் 356 சட்டத்தின் கீழ் அவதூறு வழக்கு உங்க மேல நான் பதிவு பண்ண போறேன். BNS 356, அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேல சமூக வலைத்தளங்கள்ல அவதூறு பரப்பினால் இந்த பிரிவின் கீழ் நாம வந்து வழக்கு தொடரலாம்.
சிவில் கோர்ட்ல நீங்க இந்த வழக்கை வந்து நேரடியா நீங்க சந்திக்கலாம். நீங்க என் மேல என்னென்ன அவதூறுகள் வச்சீங்களோ அதற்கான ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து வழக்க நீதிமன்றத்துல நீங்க சந்திங்க. அதையும் தாண்டி இந்த வழக்குல நீங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சுனாக்கா 2 வருடங்கள் சிறை தண்டனை பிளஸ் வந்து அபராதம் விதிக்கப்படும். அதையும் தாண்டி நீங்க தொடர்ச்சியாக என் மேல இது மாதிரி அவதூறுகளை அள்ளி வீசுனீங்க அப்படின்னா மான நஷ்ட வழக்கு உங்க மேல நான் தொடுப்பேன். சகோதரர் ஜெயபிரகாஷ், இது உங்களுக்கு தான். உங்க சகோதரி ராதிகா மாதிரி நான் தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய ஒரே நம்பிக்கை டிராபிக் ராமசாமி மாதிரி நீதிமன்றம் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்த பிறகு நீங்க தான் 3வது வழக்கு. முதல் வழக்கு ராதிகா, 2வது வழக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிவா, 3வது ஜெயபிரகாஷ், தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்த ஜெயபிரகாஷ். அதனால சகோதரர், இனிமேல் வீடியோ போடும்பொழுது பார்த்து உஷாரா போடுங்க. ஆதாரம் ரொம்ப 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 முக்கியம். முடிஞ்சா உங்க டீட்டெயில் எனக்கு கொடுங்க, ஃபோன் நம்பர் நீங்க கொடுங்க. அதை வச்சு நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன். இல்லை அப்படின்னா இருக்கிற உங்க முகநூல் ஐடியை வச்சு நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன். வழக்க நீதிமன்றத்தில் வந்து நீங்க சந்திக்க தயாரா இருங்க. மக்கள் உங்க கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது கொலை மிரட்டல் ஆபாச வார்த்தைகள்ல பேசினாங்க அப்படின்னா நீங்களும் வந்து 356 சட்டப்பிரகாரம் அவங்க மேல வந்து வழக்கு தொடுக்கலாம். ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.